தரிசனக்காரனாக அல்லது தரிசனக்காரியாக இருப்பீர்களானா, நீங்கள் தேவனிடத்துல பெற்றிருக்கிற தரிசனத்தை குறித்த ஒரு துக்கம், ஒரு வேதனை உங்க இருதயத்தை அழுத்தி பிடித்திருக்கிறதா? அந்த துக்கம் உங்க இருதயத்துல ரணமா உங்களை குத்திக்கிட்டே இருக்குது. அந்த தரிசனத்தை குறித்த ஒரு பாரம் உங்க இருதயத்தின் ஆழங்களில ஆளுகை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. ஒரு மனுஷனுக்குள்ள தேவனுடைய தரிசனம் உண்டாயிருக்கும். தரிசனம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனை துக்கத்திற்குள்ளா, அவனை பாரம் உள்ளவனாக, பரிந்து பேசுகிறவனாக, அழுது புலம்புகிறவனாக, அந்த நிலைமையை குறித்து கதறி கண்ணீர் வடிக்கிறவனாக, எப்பொழுதும் அதை பற்றியே சிந்தை உள்ளவனாக அவனை மாற்றும். அப்ப நம்பர் 1, முதலாவது காரியம், தேவனுடைய தரிசனம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்காத துக்கத்தை அவனுக்குள்ளாக உண்டாக்கும். நான் ஆண்டவர் எனக்கு 2002வது வருஷம் ஊழியத்தை ஆரம்பித்த எனக்கு 2006வது வருஷம் வரைக்கும் கர்த்தர் எனக்கு ஒவ்வொரு தரிசனங்களாக கூட பேசிக்கிட்டு வந்தார். கிட்டத்தட்ட 3-4 வருடங்களாக என்னுடைய ஒவ்வொரு தரிசனங்களையும் நான் பெற்றுக்கொண்டே இருந்தேன். கொரோனா காலத்துல திருச்சபைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்த பொழுது, வெளியே வர முடியாத சூழ்நிலை இருந்த பொழுது, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2020ல 5.5 மாத காலம் சபைகள், வேலை ஸ்தலங்கள் எல்லாமே கூட்டப்பட்டிருந்துச்சு. 5.5 மாசம். அந்த டைம்ல தான் என்னால யாருக்கிட்டுமே சிரிச்சு பேச முடியாது. ஒரு பக்கம் கொத்து கொத்தா ஜனங்கள் மறித்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற துக்கம். அதுவும் ஃபர்ஸ்ட் குவாரண்டைனை விட 2வது குவாரண்டைன்ல எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க எல்லாருமே மறித்தாங்க. அப்போ அந்த 2 குவாரண்டைனுமே இருதயத்தின் ஆழத்தை அழுத்தி பிடித்த ஒரு பெரிய வேதனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் ஜனங்கள் மறித்து கொண்டே இருக்கிறார். இன்னொரு பக்கம் பெரிய வேதனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் கொடுத்திருக்கிற தரிசனத்தை எப்படி நம்ம நிறைவேற்ற போகிறோம், இந்த தரிசனத்தை எப்படி நம்ம செய்ய போகிறோம். இன்னைக்கு காலம் இப்படி இருக்குது, சூழ்நிலைகள் இருக்குது. ஆண்டவருடைய இருதயத்தில் என்ன இருக்கும், எப்படி ஆண்டவர் இதை பார்க்கிறார். இவ்வளவு பெரிய ஒரு 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 உலகளாவிய சேதம் தேசங்களை கூடுது. அப்படியெல்லாம் அந்த நாட்கள்ல நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டுமே என்னால யாருக்கிட்டையுமே சிரிச்சு சந்தோஷமா பேச முடியுது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஊழியக்கார்ட்ட போன்ல பேசி என்ன நினைக்கிறீங்க, எப்படி ஜெபிக்கிறீங்க, காரியத்தை எப்படி பாக்குறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு என்ன பேசுறாரு, இதனுடைய முடிவு என்னமா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தையா பேசி எனக்குள்ள இருக்கிற பாரங்களை ஒவ்வொருவருக்குள்ள கடத்தி கொண்டே இருக்கு. எதுக்காக சொல்ல வர, ஒரு மனுஷன் தேவனிடத்துல தரிசனத்தை பெற்றிருப்பார். அந்த தரிசனம் அவனை நிம்மதியா இருக்க விடார், தூங்க விடார், சாப்பிட விடார். அந்த தரிசனம் அவனுடைய இருதயத்துக்குள்ள நீங்காத துக்கத்தை, அந்த நீங்காத வேதனை அவனுக்குதான் ஏற்படுத்திக் கொண்டு. நம்பர் 2, 2வது காரியம், ஒரு தேவனுடைய மனுஷன் தேவனிடத்துல பெற்றிருக்கிற தரிசனம் அவனுக்குள்ளாக என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நெகேமியாவின் புத்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 6வது 7வது வசனங்களை நான் வாசிக்கிறேன். நெகேமியா 1வது அதிகாரம் 6, 7 ஆகிய வசனம். உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இரவும் பகலும் உமக்கு முன்பாக அமர்கிறது. இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த இந்த வேர்டை கவனிங்க, நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கை இருக்கிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதுக்கும் உடைய செவி கவனித்தும் உடைய கண்கள் திறந்து இருப்பதாக. அப்புறம் கவனிங்க, நானும் என் தகப்பனுடைய வீட்டாரும் பாவம் செய்தோம். மேல நாங்கள் எங்கு இரவு பகல் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அப்படின்னு சொன்னாரு. அதே வசனத்துல நானும் என் தகப்பனுடைய வீட்டாரும் பாவம் செய்தோம் சொல்றாரு. 7வது வசனத்தை பாருங்க, நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாக இருக்கிறோம். நீங்களுடைய தாசனாகி மோசைக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். இங்க நெகேமியா என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவங்களை அறிக்கையிட்டு செலுத்துகிறார். நீங்க இந்த முழு நெகேமியாவின் நடவடிக்கைகளை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நெகேமியா பாவம் செய்ததாக, மீறுதலானவைகளை நடப்பித்ததாக, அக்கிரமங்களுக்கு உடன்பட்டதாக, கற்பனைகளை தேவ பிரசனத்திலிருந்து வரக்கூடிய தேவனுடைய கட்டளைகளை அசட்டை செய்ததாக வேதத்துல சொல்லப்படவில்லை.
நெகேமியா was a man of God, man of holy, man of perfect. சொல்லுங்க, ஒரு நல்ல உத்தமமான தேவனுடைய மனுஷன். நெகேமியாவினுடைய எந்த குற்றங்களும் குறைகளும் விதத்துல பதிவு செய்யப்படல. அவருடைய பெரிய மீறுதல்களும் பாவங்களும் செய்வதாகவே நமக்கு எந்த எவிடன்ஸ் இல்லை. அப்படி அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபிக்கிறார்? நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவம், நாங்கள் உமக்கு முன்பாக கெட்டவர்களாய், நானும் என் தகப்பனுடைய வீட்டாரும் பாவம் செய்தோம். உம்முடைய நியாயங்களை கை கொள்ளாமல் போதும், உம்முடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போதும். பாவங்களை அறிக்கையிடுகிறார். பட் அந்த பாவங்களை தான் பாவமே செய்யாதிருந்தும் தன்னையும் அந்த பாவத்திற்கு உட்படுத்தி பாவங்களை அறிக்கையிடுகிறார். தரிசனம் என்ன செய்யும் தெரியுங்களா? தேவனுடைய இரக்கத்திற்காக நம்மை கதற வைக்கும். ஆண்டவனுடைய இரக்கத்திற்காக தெய்வ சமூகத்தில் கெஞ்சும்படி செய்யும். ஆண்டவனுடைய இரக்கம் நெகேமியா ஏன் தான் செய்யாத பாவங்களுக்காக ஜனங்களுடைய பாவத்தை தன்னுடைய பாவமாக மாற்றி தேவ சமூகத்துல ஜெபிக்கிறார். அவருக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எருசலேமில் அரங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, வாசல்கள் அங்கிடினால் சுத்தரிக்கப்பட்டு கிடக்கிறது. இப்போ எருசலேம் திரும்ப எடுப்பித்து கட்டப்பட வேண்டுமானால் சும்மா நம்ம அதை செய்ய முடியாது. என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய இரக்கம் தேவை. ஆண்டவருடைய இரக்கம் இருந்தால் மட்டும்தான் ஆண்டவருடைய இருதயத்துல இந்த பட்டணத்தை அவன் எடுப்பித்து கட்ட வேண்டும் என்கிற அந்த பாரத் ஆண்டவருடைய இருதயத்துல இருக்கு. அந்த பாரத்தோடு கூட ஜனங்கள் மேல ஆண்டவருக்கு அந்த இரக்கமும் கிருபையும் வெளிப்படும். ஒருவேளை தேவன் நம்முடைய மிகுந்த கோபத்தினாலே மகா உக்கலத்தினால அவனுடைய தண்டனைகளின் விலாரங்களாக இந்த காரியம் அனுமதிக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் இரக்கத்தை வெளிப்படுத்தாமல் நம்ம எவ்வளவு பிரயாசப்பட்டும் பலனில்லை அப்படிங்கிறது நெகேமியாவுக்கு நல்லது. சோ அதனால நெகேமியா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, தேவ இரக்கத்தை அடையும் ஆண்டவருடைய சமூகத்துல பாவங்களை அடக்கி. நெகேமியாவுக்கு என்ன தெரியும்னா, நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அப்போ யாருக்கு தேவ இரக்கம் கிடைக்கும் கேட்டீங்கன்னா, யார் ஒருவர் பாவ அறிக்கை செய்கிறார்களோ அவங்களுக்கு இரக்கம் கிடைக்குங்கிறது நெகேமியாவுக்கு தெரியும். அதனால நெகேமியா என்ன செய்யும்? தான் பாவம் செய்யாது, தன்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் செய்த பாவங்களை தன்னுடைய பாவமாக நாங்கள் நாங்கள் எங்கள் நானும் என் தகப்பன் வீட்டார் அப்படி அவங்க ஜெபம் பண்ணுங்க. அப்ப நம்ம இரண்டாவது காரியம், ஒரு மனுஷனுக்குள்ளாக தேவனுடைய தரிசனம் அது அது கருவாக மாறி இருக்குமானால் அந்த மனுஷனுக்குள்ள அந்த தரிசனம் என்ன செய்யும் அப்படின்னா, மற்றவர்களுடைய பாவங்களை தன்னுடைய பாவங்களாக தேவ சமூகத்தில் அறிக்கையிடவும், மற்றவர்களுடைய பாவங்களை தன்னுடைய பாவமாக தேவ சமூகத்துல புலம்ப வைக்கும், கதற வைக்கும், கண்ணீர் விடப்படும். பாருங்க, எஸ்ரா அப்படிதான் ஜெபம் பண்ணுகிறார். 9வது அதிகாரத்தினுடைய பின்பகுதியில ஜனங்கள் எல்லாரும் பரிசுத்த தேசத்துல கலந்து போக விட்டு விட்டார்கள். அதாவது இஸ்ரவேலர்கள் போய் அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணிக்குவது இல்லையா, அந்நிய புருஷர்களை விவாகம் பண்ணிக்குவது. அவங்க செய்த இந்த மகாபெரிய பாவத்துக்கு நிமித்தம் அவங்க துக்கப்பட்டாங்களோ இல்லையோ, எஸ்ரா என்ன செய்தாரு? அவங்க பாவத்தை தன்னுடைய பாவமாக நினைத்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுகிறார். தானியேலும் தான் செய்யறாங்க. தானியேலின் புத்தகம் 9வது அதிகாரத்திற்கு வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே எங்கள் பாவம் எங்கள் குற்றங்களை எங்களை மன்னியும் அப்படி ஜெபம். அப்போ இந்த பரிசுத்தவான்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, மற்றவர்களுடைய பாவங்களை தங்களுடைய பாவமாக எடுத்துட்டாங்க. யாத்திராகம் 32வது அதிகாரத்தினுடைய 32வது வசனத்தை வாசிச்சு பார்த்தோம் சொன்னா, அங்க மோசே ஜெபம் பண்ணிருந்தார், இந்த ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்தரும் இல்லாவிட்டால் ஆண்டவரே என்னுடைய பேரை திருப்பி நான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு, என்னுடைய பேரை கேட்க போறது, நான் பரலோகத்துக்கு வரல. இப்ப இவர்கள் எல்லாருமே என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜனங்களுடைய பாவங்களுக்காக தங்களுடைய இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி தெய்வ சமூகத்துல அறிக்கை சொல்லிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது
தேவ இரக்கத்தை பெற வேண்டும். பாருங்க, இன்னைக்கு நம்மளை சுற்றிலும் குடிகாரர்கள் இருக்கிறார், சினிமா மீது மோகம் உள்ளவர்கள் இருக்கிறார், இச்சைகளில் பிடிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார், விபச்சார தேசத்தனம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள், களவாடுகிறவர்கள் இருக்கிறார்கள், கொள்ளையடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், மதுபான பிரியர்கள் இருக்கிறார்கள், போதை வஸ்துகள் அடிமைப்பட்டு இருக்கிற ஜனங்கள் நம்முடைய கண்கள் முன்பதாக திரளான பேர் இருக்கிறார்கள். இப்ப இவங்க எல்லாம் ஆண்டவனுடைய பார்வைக்கு முன்பதாக பாவத்துக்கு மேல பாவம் செய்து தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறார். யாரோ ஒரு தனிப்பட்ட மனுஷன் மேல ஆண்டு கோபம், ஆண்டுடைய கோபம் பாவிகள் பெருகி இருக்கக்கூடிய அந்த முழு பட்டணத்தின் மேல வரும். ஆண்டவர் யோனா தீர்க்கதரிசியை கூப்பிட்டு சொல்லுகிறார், நீ போய் நினிவேக்கு விரோதமாக பிரசங்கின்னு சொல்ற. ஏன்? நினிவேவுடைய பூக்குள் என் சமூகத்தை வந்து எட்டுச்சு, நினிவேவனுடைய பாவம் என்னுடைய சமூகத்தை வந்து எப்படி இருக்கிறது, நான் அந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன், அது அந்த பட்டணத்துக்கு விரோதமாக பிரசங்கின்னு சொல்றேன். அதே போல யோனா 2ஆம் முறை கர்த்தருடைய வார்த்தையை பெற்று நினிவேக்கு போன பொழுது அங்க அவர் சொன்ன பிரசங்கம் என்ன? 40 நாட்களே கவிழ்க்கப்பட்டு போகும். அவர் சொன்னவார், நீங்க மனம் திரும்புங்க, நீங்க ரட்சிக்கப்படுங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்க அந்நிய தினமா இருந்தாலும் உங்க மேல ஆண்டவர் கவனமா இருக்கிறாரு, உங்களை நேசிக்கிறாரு. இந்த வார்த்தைகளை எல்லாம் தீர்க்கதரிசியாகி யோனா பேசுற. யோனா சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தை என்னன்னா, 40 நாட்கள் தான் இனிமே அழிய போகும். ஏன்? என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அந்த பட்டணத்தின் மேல தேவனுடைய கோபம் பெருகி இருக்கிற. சோதோம் குமர் அவனுடைய பாவம் ஆண்டவனுடைய பார்வையில மகா பெரிதா இருந்தது. ஆபிரகாம் வீட்டுக்கு சென்ற தேவனாகிய கர்த்தர் தம்மோடு அழைத்துக் கொண்டு போன 2 தூதர்களை ஆபிரகாம் வீட்டிலிருந்து சோதோம் குமரா பட்டணங்களுக்கு அனுப்புகிறார். எதுக்காக அனுப்புகிறார்? அந்த பட்டணங்களின் மேல கந்தக அக்னியை வருவிக்கப்பட்டு அந்த பட்டணங்களை அழிக்கணுங்கிறதுக்காக ஆண்டவர் அனுப்புகிறார். ஏன்? ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிற கோபம். கவனிங்க, நம்ம ஒரு தரிசனக்காரனாக தேவனிடத்துல தரிசனம் பெற்றவர்களாக இருப்போமானால், ஆண்டவரே நீ கர்த்தர், நீர் உங்களுடைய பார்வைக்கு நன்மானதை செய்யும், நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை செய்யும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய கோபத்திற்கு ஏற்ற கிரியைகளை ஆண்டவர் நடப்பிக்கும்படி ஆண்டவருடைய கரத்துல விட்டுவிட முடியாது. தரிசனக்காரன் அப்படி விடமாட்டான். ஒரு தரிசனக்காரன் தேவனுடைய தரிசனத்தை பெற்றிருக்கிறவன் எப்படியாவது தேவனுடைய இருதயத்தை திருப்பி அவருடைய கோபத்தை ஆற்றி எப்படியாவது பட்டணத்துக்கு தேசத்துக்கு தேவனுடைய சேமத்தை சமாதானத்தை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அவனுடைய பிரசனத்துல புலம்புவான், போராடுவான், அழுவான், கதறுவான், கண்ணீர் வடிப்பான். தாங்க தரிசனம். அதுதான் தரிசனம். இங்க நெகேமியா சில நாளாய் துக்கித்து அழுது புலம்பி கதறி கண்ணீர் வடிக்கிற இந்த நெகேமியா ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறான்னா, ஜனங்களுடைய பாவம் தன்னுடைய பாவமாக நினைத்து பாவங்களை அறிக்கையிட்டுக் கொண்டே. இந்த பகுதியை குறித்து வேத சரித்திர ஆசிரியர், வேதாகம ஆசிரியர்கள் எழுதும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த ஒவ்வொரு பாவத்தையும் நெகேமியா சொல்லி அறிக்கையிட்டாராம். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த ஒவ்வொரு பாவத்தையும் தன்னுடைய பாவமாக நினைத்து அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணார். நமக்கு என்னென்ன பாவ அறிக்கை செய்தார், அவர் என்ன பாவங்கள் சொல்லி ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி நம்ம வேதாகமத்துல நமக்கு தெளிவான ஆதாரங்கள் இல்ல, பதிவுகள் இல்லை. ஆனா நெகேமியா அவனுடைய பாவ அறிக்கை எப்படி இருந்துச்சா, ஏதோ மொட்டையா எங்களை மன்னியும் எங்களை மன்னியும் எங்களை மன்னியும் அப்படி மாத்திரம் ஜெபிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்களில இவர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டதற்கு, அடிமைகளாக்கப்படுவதற்கு, தேவாலயம் இடிக்கப்படுவதற்கு, பாபிலோனிய வல்லமைகள் வந்து இவர்களை மேற்கொள்ளுவதற்கு, பாபிலோனியர்களுடைய கைகளில தேவன் இவர்களை ஒப்பு கொடுத்ததற்கு என்ன காரணம், என்னெல்லாம் இவர்கள் தவறு செய்தார்களோ அத்தனை தவறுகளையும், அத்தனை மீறுதல்களையும், அத்தனை பாவங்களையும் அறிந்து ஆவியானவரால் உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபித்திருக்கிறார். அந்த பாவத்தை எல்லாம் தன்னுடைய பாவமாகவே அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணிருக்கிறார். நானும் என் தகப்பனுடைய வீட்டார், நானும் என் ஜனங்களும், நானும் என் இஸ்ரவேலரும் அப்படிதான் ஜெபிச்சிருக்கிறார். இப்ப கவனிங்க, தரிசனம் ஒரு மனுஷனுக்குள்ள என்ன செய்யும் அப்படின்னா, அந்த மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய சாரி தேவனுக்குள்ள இருக்கக்கூடிய கோபத்தை மாற்றி தேவ இரக்கத்திற்காக கெஞ்சும்படி செய்யும். தேவனுடைய இரக்கத்திற்காக அவனை கதறுகிறவனாக மாற்றும். தேவனுடைய இரக்கத்திற்காக பாவங்களை அறிக்கையிடுகிறவனாக அவன் மாற்றும். நம்பர் 1, முதலாவது சொன்னேன், நீங்காத துக்கத்தை
உண்டாகும். எந்த தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அந்த தரிசனத்தை குறித்த துக்கம் இருதயத்தை நிரப்பி. இரண்டாவது காரியம், தேவ இரக்கத்திற்காக கதற செய்யும். ஆண்டவருடைய இரக்கத்திற்காக கேள்வி சொல்லும். ஆண்டவருடைய இரக்கம் வேணுங்கிறதுதான் ஒரு தரிசனக்காரனுடைய இருதயத்தை நிறைத்திருக்கிற காரியமாக இருக்கும். மூன்றாவது காரியம், ஒரு மனுஷனுக்குள்ளாக தேவன் கொடுத்திருக்கிற தரிசனம் அவளுக்குள்ளாக என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெகேமியா புத்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம் பார்த்து, நெகேமியா 2:5. ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கும் அது சமூகத்தில் கை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன். என்னுடைய தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டும். என்னுடைய சொந்த தேசத்துக்கு, என்னுடைய சொந்த ஜனங்கள் இருக்கக்கூடிய தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டும். ராஜாவுக்கு சுத்தமா இருந்தால் என்னை அனுப்பும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறார். கவனிங்க, இவர் இருக்கிறது பாபிலோன். ஆனா யூதா தேசத்துல, தன்னுடைய சொந்த தேசத்துல இருக்கக்கூடிய அந்த தேசத்துடைய அடக்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேசத்தினுடைய எருசலேமினுடைய வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கு. ஒருவேளை நீங்களும் நானும் அந்நிய தேசத்துல இருந்திருந்தா என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேர் ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு கடந்து போயிருக்கிறது. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு கடந்து போயிருக்கிறது. ஒரு மாநிலத்துல இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு கடந்து போயிருக்கு. இப்ப நானே பாத்தீங்கன்னா, எனக்கு எங்க அப்பா அம்மாவுக்கு பூர்வீகம் திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம். சோ அங்கிருந்து சுமார் 350 அல்லது 400 கிலோமீட்டருக்கு அப்பாலை கடந்து கோயம்புத்தூர்ல கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு. அப்போ நான் என்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே வந்தேன். அதே போல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க நிறைய பேர் உங்க மேல இருக்கிற தேவனுடைய தரிசனத்திற்காக, ஊழியத்திற்காக, உங்களை கொண்டு தேவன் செய்யக்கூடிய காரியத்திற்காக ஒருவேளை உங்களை சொல்லி கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போயிருக்கிறார். ஆனா உங்களை சொல்லாமலேயே கர்த்தர் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்திற்கு கொண்டு போயிருக்கிறார். எனவே நம்ம இந்த நிறைய பேர் சொந்த ஊரை விட்டுட்டு இன்னொரு ஊர்ல இருக்கிறோம். இப்போ நம்முடைய சொந்த ஊர்ல ஏதாவது ஒரு 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 பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே இந்த பிரச்சனை மாறும், இந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வை ஏற்படுத்துங்க, இந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்கிற ஆட்களை எழுப்பித்தாங்க அப்படிதான் நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்மள எத்தனை பேர் நமக்கு இருக்கக்கூடிய நம்முடைய சேஃப்டி ஜோனை விட்டுட்டு, நமக்கு இருக்கக்கூடிய அனுகூலங்கள், ஆசீர்வாதங்களை விட்டுட்டு நம்முடைய சொந்த தேசத்துல போய் தேவனுடைய தரிசனத்துக்காக போய் வேலை செய்வதற்கு ஆயத்தமா இருப்போம். ஒருவேளை நம்ம சொல்லலாம், ஆண்டவர் சொன்னா நான் போறது ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. கவனிங்க, அது கூட விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேரால் மட்டும்தான் முடியும். எல்லாராலையும் என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய ஆசீர்வாதங்களை விட்டுட்டு, தன்னுடைய நன்மைகளை விட்டுட்டு, தன்னுடைய அனுகூலங்களை விட்டுட்டு, தனக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பாசிட்டிவ் சர்க்கம்ஸ்டன்சஸை விட்டுட்டு தன்னுடைய சொந்த தேசத்துல போய் கஷ்டப்பட முடியாது இல்லைங்களா? ஆனா நெகேமியா என்ன சொல்றாரு, ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருக்கு, ராஜ அரண்மனையில வேலை செய்கிறார், ராஜாவுக்கு வெகு சமீபமா இருக்கிறார், ராஜா எதுனாலும் கூப்பிட்டு பேசக்கூடிய தூரத்துல இருக்கிறார், ராஜா கொடுக்கிற சம்பளமும் வெகுமதியும் நெகேமியாவுக்கு உண்டு. ஆனா தன்னுடைய சொந்த தேசத்துல எருசலேமினுடைய அலங்குகள் இடிக்கப்பட்டிருக்கிறது, வாசல்கள் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்கிற காரியத்தை அறிந்து அவர் என்ன பண்றாரு கேட்டா, என்னுடைய சொந்த தேசமாக யூதாவுக்கு என்னை அனுப்பு, யாரோ ஒருவரை அனுப்புங்க ஜெபம் பண்ணல, என்ன அனுப்புங்க ராஜா, நான் போறேன். ராஜா கேட்கிறாரு, நீ போயிட்டு வரது எத்தனை நாட்கள் செல்லும் சொல்றார். இத்தனை நாட்கள் செல்லும்னு சொன்ன பொழுது ராஜா அனுப்பி விடுகிறார். அப்ப கவனிங்க, ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறான்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள தேவனுடைய தரிசனம் இருக்கும் பொழுது, அவனுக்குள்ளாக தரிசனம் அவனுடைய இருதயத்தை நிறைத்திருக்கும் பொழுது யாரையாகிலும் அனுப்பும். அப்படி ஜெபம் பண்ண மாட்டான். ஏசாயா பாவ அறிக்கை செய்த பொழுது பலிபீடத்தின் அக்னியை தொட்ட புரட்டினால கொண்டு வந்த தேவதூதன் ஏசாயாவுடைய நாவை தொட்டு பாவ நிவர்த்தி செய்கிறார்.
ஏசாயா பரிசுத்தப்படுத்தப்பட்ட பொழுது ஒரு சத்தம் காதுல கேட்குது, யார் நமது காரியமாய் போவார், யாரை நான் அனுப்பு. அப்ப ஏசாயா சொல்றாரு, யாரையாகிலும் அனுப்பும் ஆண்டவரே, ஜெபிக்கிறேன், என்னை அனுப்பும் ஆண்டவரே. இதோ நான் இருக்கிறேன், அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும், நான் போகிறேன். மூன்றாவது, ஒரு மனுஷன் தேவனுடைய தரிசனத்தை பெற்றிருப்பார், அந்த தரிசனத்தை நிறைவேறுவதற்கு யாரையாகிலும் அனுப்பும் என்று ஜெபிக்க அவனை அர்ப்பணிக்க தூண்டும். நம்பர் 3, ஒருவரை குறிப்பு எழுதுகிறவர்களாக போல அர்ப்பணிக்க தூண்டும். நம்மளை அர்ப்பணிக்க வைக்கும், நம்மளை ஆத்மீக சமூகத்துல ஒப்பு கொடுக்க வைக்கும், நம்மளை தேவ பிரசன்னத்துல விட்டு கொடுக்க வைக்கும். நம்மளுடைய சூழ்நிலைகளை எல்லாம் விட்டுட்டு, ஆசீர்வாதங்களை எல்லாம் விட்டுட்டு ஆண்டவருடைய வேலையை செய்வதற்காக ஒரு இடம் விட்டு ஒரு இடம், நம்மளை இடம் பெயர்ந்து போய் அந்த காரியங்களை செய்வதற்காக, நமக்கு அது முடியுதோ முடியலையோ, தெரியுதோ தெரியலையோ, நம்மனால அந்த காரியங்களை செய்வதற்கான பலன் நமக்கு இருக்குதோ இல்லையோ, ஆனா அந்த தரிசனம் என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, நம்ம தேவ பிரசனத்துல அர்ப்பணிக்க வைக்கும். தேவ பிரசனத்தில் நம்மை செயல்படுகிறபடிக்கு நம்மளை தூண்டி நம்மளை புஷ் பண்ணும். அந்த தரிசனம் சும்மா இருக்காது, போ, ஆறு, பேசு, காரியங்களை நடப்பி அப்படின்னு சொல்லி அந்த தரிசனம் நம்மளை மோட்டிவேட் பண்ணும். தேவ பிரசனத்துல நான் வர்ற ஆண்டவர், நான் இருக்கிற ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ஆண்டு பிரசனத்துல தன்னை அர்ப்பணிக்க வைக்கும். வேதத்துல பல பரிசுத்தவான்கள் தேவனுடைய ஊழியர்தான் ஆண்டவருடைய சமூகத்துல அர்ப்பணித்து ஜெபித்திருக்கிறார். இது எப்படி இந்த அர்ப்பணிப்பு வருதுன்னா, இது தேவனுடைய தரிசனம் செய்கிறவர், தரிசனம் பெற்றிருக்கிறவர்களால் தான் இந்த அர்ப்பணிப்புக்கு உடன்பட முடியும். இல்லைன்னா அர்ப்பணிப்பு உடன்பட முடியும். என்ன சொல்றீங்க, நம்ம ஊழியம் செய்கிறது முக்கியம் அல்ல. சோ நானும் ஒரு ஊழியக்கார், நீங்களும் ஊழியம் செய்கிறேன், எல்லாருமே ஊழியக்கார். இப்ப நான் ஊழியம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன், நான் ஊழியம் செய்யறது முக்கியம் இல்ல, எவ்வளவு டெடிகேட்டடா நான் ஊழியம் செய்யறேன், எவ்வளவு அர்ப்பணிப்போடு பிரதிஷ்டையோடு நான் ஊழியம் செய்யறேன், அது ரொம்ப முக்கியம். காலையில எழுந்து உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைய இந்த படிப்படியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இதை நான் எவ்வளவு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடும் பாரத்தோடு செய்யறேன் அப்படிங்கிறத யார் பாக்குறா? நீங்க என்ன பாக்குறீங்க? என் முகத்தை பாக்குறீங்க, என் வாய்க்கு புறப்படுகிற வார்த்தைகளுக்கு. ஆனா இதற்காக எனக்குள்ள இருக்கிற அர்ப்பணிப்பு எப்படிப்பட்டது, நான் என்ன விதமான அர்ப்பணிப்போடு கூட இந்த வார்த்தைகள் உங்களுக்கு கொண்டு வருகிறேன் என்கிறத பரலோகம் சரியாக கவனிக்கும். ஆண்டவர் யாரை பயன்படுத்துவார் கேட்டீங்கன்னா, விட்டுட்டு தன்னுடைய சொந்த தேசத்துல போய் கஷ்டப்பட முடியாது இல்லைங்களா? ஆனா நெகேமியா என்ன சொல்றாரு, ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருக்கு, ராஜ அரண்மனையில வேலை செய்கிறார், ராஜாவுக்கு வெகு சமீபமா இருக்கிறார், ராஜா எதுனாலும் கூப்பிட்டு பேசக்கூடிய தூரத்துல இருக்கிறார், ராஜா கொடுக்கிற சம்பளமும் வெகுமதியும் நெகேமியாவுக்கு உண்டு. ஆனா தன்னுடைய சொந்த தேசத்துல எருசலேமினுடைய அலங்குகள் இடிக்கப்பட்டிருக்கிறது, வாசல்கள் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்கிற காரியத்தை அறிந்தும் அவர் என்ன பண்றாரு கேட்டா, என்னுடைய சொந்த தேசமாக யூதாவுக்கு என்னை அனுப்பும், யாரோ ஒருவரை அனுப்பும்னு ஜெபம் பண்ணல, என்ன அனுப்புங்க ராஜா, நான் போறேன், நான் போறேன். ராஜா கேட்கிறாரு, நீ போயிட்டு வரக்கு எத்தனை நாட்கள் செல்லும்? சொல்ற, இத்தனை நாட்கள் செல்லும் சொன்ன பொழுது ராஜா அனுப்பி விடுகிறார். அப்ப கவனிங்க, ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் கேட்டா, ஒரு மனுஷனுக்குள்ள தேவனுடைய தரிசனம் இருக்கும் பொழுது, அவனுக்குள்ளாக தரிசனம் அவனுடைய இருதயத்தை நிறைத்திருக்கும் பொழுது யாரையாகிலும் அனுப்பும் அப்படி ஜெபம் பண்ண மாட்டான். ஏசாயா பாவ அறிக்கை செய்த பொழுது பலிபீடத்தின் அக்னி வந்து அக்னியை தொட்ட புரட்டினால கொண்டு வந்த தேவதூதன் ஏசாயாவுடைய நாவை தொட்டு பாவ நிவர்த்தி செய்கிறார். ஏசாயா பரிசுத்தப்படுத்தப்பட்ட பொழுது ஒரு சத்தம் காதுல கேட்குது, யார் நமது காரியமாய் போவார், யாரை நான் அனுப்புவேன். அப்ப ஏசாயா சொல்றாரு, யாரையாகிலும் அனுப்பும் ஆண்டவரே, ஜெபிக்கிறேன், என்னை அனுப்பும் ஆண்டவரே. இதோ நான் இருக்கிறேன், அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும், நான் போகிறேன். மூன்றாவது, ஒரு மனுஷன் தேவனுடைய தரிசனத்தை பெற்றிருப்பார், அந்த தரிசனத்தை நிறைவேறுவதற்கு யாரையாகிலும் அனுப்பும் என்று ஜெபிக்க அவனை அர்ப்பணிக்க தூண்டும். நம்பர் 3, ஒருவரை குறிப்பு எழுதுகிறவர்களாக போல அர்ப்பணிக்க தூண்டும். நம்மளை அர்ப்பணிக்க வைக்கும், நம்மளை ஆத்மீக சமூகத்துல ஒப்பு கொடுக்க வைக்கும், நம்மளை தேவ பிரசன்னத்துல விட்டு கொடுக்க வைக்கும். நம்மளுடைய சூழ்நிலைகளை எல்லாம் விட்டுட்டு, ஆசீர்வாதங்களை எல்லாம் விட்டுட்டு
ஆண்டவருடைய வேலையை செய்வதற்காக ஒரு இடம் விட்டு ஒரு இடம் நம்மளை இடம் பெயர்ந்து போய் அந்த காரியங்களை செய்வதற்காக நமக்கு அது முடியுதோ முடியலையோ, தெரியுதோ தெரியலையோ, நம்மனால அந்த காரியங்களை செய்வதற்கான பலன் நமக்கு இருக்குதோ இல்லையோ, ஆனா அந்த தரிசனம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தேவ பிரசனத்துல அர்ப்பணிக்க வைக்கும். தேவ பிரசனத்தில் நம்மை செயல்படுகிறபடிக்கு நம்மளை தூண்டி நம்மளை புஷ் பண்ணும். அந்த தரிசனம் சும்மா இருக்காது, போ ஆறு பேசு காரியங்களை நடத்தி அப்படின்னு சொல்லி அந்த தரிசனம் நம்மளை மோட்டிவேட் பண்ணும். தேவ பிரசனத்துல நான் வர்ற ஆண்டவர், நான் இருக்கிற ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ஆண்டு பிரசனத்துல தன்னை அர்ப்பணிக்க வைக்கும். வேதத்துல பல பரிசுத்தவான்கள் தேவனுடைய ஊழியர்கள் அப்படிதான் ஆண்டவருடைய சமூகத்துல அர்ப்பணித்து ஜெபித்திருக்கிறார். இது இது எப்படி இந்த அர்ப்பணிப்பு வருதுன்னா, இது தேவனுடைய தரிசனம் செய்கிறவர், தரிசனம் பெற்றிருக்கிறவர்களால் தான் இந்த அர்ப்பணிப்புக்கு உடன்பட முடியும். இல்லைன்னா அர்ப்பணிப்பு உடன்பட முடியும். நல்லது, நம்ம ஊழியம் செய்கிறது முக்கியம் அல்ல. சோ நானும் ஒரு ஊழியக்கார், நீங்களும் ஊழியம் செய்கிறேன், எல்லாருமே ஊழியக்கார். நான் ஊழியம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் ஊழியம் செய்யறது முக்கியம் இல்ல, எவ்வளவு டெடிகேட்டடா நான் ஊழியம் செய்யறேன், எவ்வளவு அர்ப்பணிப்போடு பிரதிஷ்டையோடு நான் ஊழியம் செய்யறேன், அது ரொம்ப முக்கியம். காலையில எழுந்து உங்களுக்கு கத்துக்கூடிய வார்த்தைய இந்த படிப்படியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இதை நான் எவ்வளவு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடும் பாரத்தோடு செய்யறேன் அப்படிங்கிறத யார் பாக்குறா? நீங்க என்ன பாக்குறீங்க? என் முகத்தை பாக்குறீங்க, என் வாய்ப்பு புறப்படுகிற வார்த்தைகளுக்கு. ஆனா இதற்காக எனக்குள்ள இருக்கிற அர்ப்பணிப்பு எப்படிப்பட்டது, நான் என்ன விதமான அர்ப்பணிப்போடு கூட இந்த வார்த்தைகள் உங்களுக்கு கொண்டு வருகிறேன் என்கிற பரலோகம் சரியாக கவனிக்கும். ஆண்டவர் யாரை பயன்படுத்துவார் கேட்டீங்கன்னா, ஒரு தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக யார் ஒருவர் தன்னை வானபலியாக பார்க்கிறார்கள், யார் ஒருவர் தன்னை கர்த்தருடைய பீடத்துல சந்தை துண்டித்து வைக்கப்பட்ட பலியை போல ஒப்பு கொடுக்கிறார்கள், அர்ப்பணிக்கிறார்கள், அவர்களை தான் ஆண்டவர் பயன்படுத்தும். கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமான நீங்கும்படி செய்யும் என்று ஜெபம். எந்த பாத்திரம்? மரணம் என்று சொல்லப்படுகிற பாத்திரம். பாவத்தினால் உண்டாகக்கூடிய மரணம், பாவத்தினால் வரக்கூடிய அந்த ஒரு பெரிய குலை. இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட போகிறது, பிதாவுக்கும் தனக்கும் இருக்கிற உறவு துண்டிக்கப்பட போகிறது. அகில உலக மக்கள் செய்த எல்லா பாவங்களும் தமிழ வந்து விடும் பொழுது பிதாவினுடைய கண்களுக்கு தூரப்பட போகிறோம். இதையெல்லாம் அறிஞ்சு அவர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இந்த ஒரு சூழ்நிலை வரவே வேண்டாம்ப்பா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் சொல்லிட்டு சொல்றாரு. கடைசி ஆகிலும் நான் நினைக்கிற மாதிரி நடக்க வேண்டாம். இயேசுவே அப்படி ஜெபம் பண்றாரு, நான் நினைக்கிற மாதிரி நடக்க வேண்டாம், நான் விரும்புகிற மாதிரி வேண்டாம், உங்க சித்தத்தின்படியே ஆகும். அதுதாங்க அர்ப்பணி, அதுதான் அர்ப்பணி. நீங்களும் நானும் நமக்கு 1000 விருப்பங்கள் இருக்கலாம், நமக்கு 1000 ஆசைகள் இருக்கலாம். இந்த ஊர்ல ஊழியம் செய்யணும், இப்படி ஊழியம் செய்யணும், இந்த மாதிரியான ஊழியம் செய்யணும், இந்த இடத்துக்கு போகணும், இப்படி நம்ம நிற்கணும், இப்படி ட்ரெஸ் பண்ணணும், இப்படி நம்ம வாழணும், இப்படி ஓடணும், நமக்குள்ள என்ன வேணா இருக்கலாம். ஆனா நம்ம எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற, அந்த தரிசனம் நிறைவேற நான் வர்றேன், என்னை தருகிறேன், என்ன கொடுக்கிறேன், நம்ம எத்தனை பேர்னால அப்படி ஆண்டவருடைய பிரசன்னத்துல அர்ப்பணிக்க முடியும்? ஒரு மனுஷனுக்குள்ள தரிசனம் இருந்துச்சுன்னா என்ன செய்யுதுன்னா, அந்த தரிசனம் நிறைவேற அந்த தரிசனமே அவனை அர்ப்பணிக்கும்படி தூண்டிவிடும். ஏன் நமக்குள்ளாக சில காரியங்கள்ல அர்ப்பணிப்பு இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு நமக்குள்ள தரிசனம் இல்லையா, இல்லைன்னா நம்ம பெற்றிருக்கிற தரிசனத்தை இழந்து, ரெண்டுல ஏதோ ஒரு காரியம் நமக்குள்ள இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் அதனாலதான் நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னு கேட்டீங்கன்னா, அர்ப்பணிக்க முடியல, ஒப்பு கொடுக்க முடியல. இன்னைக்கு மேல்பூச்சாகவே ஊழியம் செய்கிறோம். ஆண்டவருடைய தரிசனம் நமக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா, அந்த தரிசனம் நம்மளை அர்ப்பணிக்க. நம்பர் 3, முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்காத துக்கத்தை தான். 2வது உங்களுக்கு சொன்னேன், இரக்கத்திற்காக கதறுபடி செய்யும். 3வது நான் உங்களுக்கு சொன்னேன், அர்ப்பணிக்க தூண்டி எழும், அர்ப்பணிக்கிறவர்களாக நம்மை மாற்றும். 4வது காரியம், ஆண்டவருடைய தரிசனம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானால் அந்த தரிசனம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரேமியாவின் புஸ்தகம் 2வது அதனுடைய 17,
18 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். நெகேமியா 2வது அதிகாரம் 17, 18. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறது, அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறது. நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடி எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி